வெல்கம் டு தமிழ் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சைக்காலஜி ஃபேக்ட்ஸ். ஹியூமனை பற்றி சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்ருக்கோம், ஒரு அறிவாளிகிட்ட கொடுத்தா தான் அந்த வேலையை சீக்கிரமாக முடிப்பான்னு நினச்சிட்ருக்கோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அறிவாளியோட சோம்பேறிக்கிட்ட கொடுத்தா தான் அந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சு தருவாங்களாம்மா. இது பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேக்ட்ஸ் தான் நினைக்கிறேன். பணம் அதிகமாக வச்சுக்கவங்கிட்ட சந்தோஷமே இருக்கவே இருக்காதாம்மா. பணம் யார்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களாம்மா. இப்போ நீங்கள் பேசுகிறத மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியுதுன்னா, நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பேசுன்னு மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியுதுன்னா அவங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக போய் சொல்கிறவங்கன்னு அர்த்தமாம்மா. மிகவும் ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் ஏஜுக்கு எடுத்திங்கன்னா 16லேருந்து 22 வயது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்போம்ல, அதான் மிகவும் ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப்பாம்மா. அது நம்ம லைஃப் லாங் வரைக்கும் கண்டினியூவாக இருக்குமாம்மா அந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஃபேக்ட்ஸை கேட்டுட்டு நீங்கள் இது மாதிரி யாருமே பண்ணாதீங்க. யார் தனிமையில் உட்காந்து அழுவீங்களோ இல்லை தனிமையில் உட்காந்து புலம்பிகிட்டு இருப்பீங்களோ அதெல்லாம் இனிமேல் நிப்பாட்டிடுங்க. ஏன்னா தனிமையில் இருக்கிறது 15 சிகரெட் அடிக்கிறதுக்கு சமமாம்மா. தயவு செஞ்சு யாருமே தனிமையிலே இருக்கவே இருக்காதீங்க. நம்ம மூளையை தான் நம்ம மனித உடம்புலேயே முக்கியமான பகுதின்னு சொல்லலாம். மூளையில் 100% பவரில் நம்ம 10% பவர் தான் வாழ்நாள் லைஃப் லாங் ஃபுல்லாக 10% பவர் தான் யூஸ் பண்ணுறோமாம்மா. இப்போ உங்களுக்குள்ளே ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். நான் இது சாதிக்க போகிறேன், அதை சாதிக்க போகிறேன்னு தான் நீங்கள் சீக்ரெட்டாக உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க. மற்றவங்ககிட்ட சொல்கிறனால உங்கள் டார்கெட்டோட பவராக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்குமாம்மா. அதை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்களாம்மா. உங்கள் அச்சீவ்மெண்ட்டை பற்றி நீங்கள் பல பேரை பார்த்துருப்பீங்க. நல்லா படிக்கிறவங்க இல்லை ரொம்ப நல்லா ஒரு இதில் கான்செப்ட் அதிகமாக செலுத்துகிறவங்க அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்களாம்மா. ஏன்னா அவங்கள்ட்ட பேசுறது அதிகமாக பிடிக்காதாம்மா. நல்லா படிக்கிறவங்களுக்கு இல்லை நல்லா ஒரு கோல் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக பேசுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களாம்மா. ஃப்ரெண்ட்ஷிப்பே கம்மியாக 2-3 பேர் தான். அவங்கள தவிர வேறு யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டாங்க. அமைதியாக உட்காந்துருவாங்க. பயப்படுறது மனித இதில் சாதாரண ஒரு இருந்தால் பயத்தில் எத்தனை வகை இருக்குது தெரியுமா? பயத்தில் 400க்கும் மேற்பட்ட வகைகள் பயத்தில் மட்டும் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ மற்ற விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறாங்களா, உங்கள் அச்சீவ்மெண்ட்டில் இதெல்லாம் நீ பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, மற்ற விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறவங்க அவங்க விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களாம்மா. அவங்க விஷயத்தில் கோல் அச்சீவ் பண்ண முடியாதாம்மா. யார் காலையில் இருந்துச்சுன்னா குட் மார்னிங், நைட்டு குட் நைட் சொல்கிற பழக்கம் இருக்குது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அது நீங்கள் குட் மார்னிங் சொல்கிறனாலையோ இல்லை மற்றவங்க சொல்லி நீங்கள் கேட்கறனாலையோ உங்கள் பிரெயின் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குமாம்மா. இந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணுங்கள் லைஃப் லாங் ஃபுல்லாக. நகைச்சுவை நடிகர்லாம் இருக்காங்களா, சார்லின் சாப்ளின், தமிழ் இண்டஸ்ட்ரியில் எக்கச்சக்கமாக நகைச்சுவை நடிகர் இருக்காங்க. அவங்க சாதாரண மனிதர்கள் விட ரொம்ப அவங்க லைஃபே ரொம்ப சேடாக இருக்குமாம்மா. நான் சொல்ல போகிற ஃபேக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் சொல்லதில்லை, சைக்காலஜி ஃபேக்ட்ஸு. ஒரு கேர்ள்ஸ்கிட்ட ரகசியம் சொல்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன் சொன்னீங்கன்னா அவங்களால 48 மணி நேரம் வரைக்கும் தான் இந்த ரகசியத்தை அடக்கி வச்சுட்டு இருக்க முடியுமாம்மா. இல்லைனா யார்கிட்டயாச்சும் சொல்லிடுவாங்களாம்மா. அதுக்கப்புறம் சொல்லிடுவாங்களாம்மா. அவங்களால அதை லைஃப் லாங் ஃபுல்லாக ரகசியத்தை கண்டினியூ பண்ண முடியாதாம்மா. ஃபேக்ட்ஸே அப்படி தான். நான் சொல்ல போகிற ஃபேக்ட்ஸ் யாரும் தயவு செஞ்சு கண்டினியூவே பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் சேடாக சோகமாக உட்காந்துட்டு இருப்பீங்களா, அழுகாமல் சும்மா ஏதோ யோசிச்சுட்டு சோகமாக உட்காந்துட்டு இருப்பீங்களா, ஏதோ தொலைச்ச மாதிரி, அது தயவு செஞ்சு இனிமேல் தொடராதீங்க. அது பண்ணிங்கன்னா உங்கள் சின்ன வயசுலேயே இப்போ நீங்கள் சோகமாக உட்காந்துட்டீங்கன்னா இப்போயே உங்களுக்கு வயசான மாதிரி முகம் தோற்றம் மாறிடுமாம்மா. தயவு செஞ்சு அது யாரையும் பின்பற்றாதீங்க. இதுக்கு பதிலாக உங்களுக்கு சோகமாக இருந்துச்சுன்னா உட்காந்து அழுது முடிச்சு ஒரு 1/2 hour கழிச்சு உங்கள் பிரெயினுக்கு பவர் அதிகமாக இருக்குமாம்மா. அப்போ உட்காந்து ஏதாச்சும் படித்தாலோ இல்லை உங்கள் கோல் அச்சீவ்மெண்ட் பற்றி ஏதாச்சும் டார்கெட் வச்சாலோ லைஃப் லாங் ஃபுல்லாக கண்டினியூ ஆகுமாம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.